இன்றைக்கி இருக்க பிஸி லைஃப்பில் நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கிறதுன்றதே காணாமல் போயிடுச்சு. நம்ம அம்மா என்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ இல்லை கடையில் என்ன விற்கிறாங்களோ அதை சாப்பிட்ற நிலைமைக்கு வந்துட்டோம். இப்போது நம்ம ஹெல்த்தை வந்து பார்த்துக்கிறது மூலயமா நம்ம டெய்லி எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ண முடியும். அண்ட் ஸ்மால் சேஞ்சஸ் இருந்தாலே போதும், பெரிய ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஹலோ கேர்ள்ஸ், வெல்கம் டு கேர்ள்ஸ் டாக். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஹெல்த்தை எப்படி பார்த்துக்கிறது அண்ட் ரைட் ஃபுட்ஸ் டு ஈட், அப்புறம் டிசீஸ் ஃப்ரீயாக எப்படி இருக்கிறது, அண்ட் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்கிற மாதிரி ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் என்னென்னலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நம்ம டெய்லி லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டும் இதில் சொல்லியிருக்கேன். அண்ட் நீங்கள் உங்கள் எனர்ஜியை பூஸ்ட் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இம்யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை சிம்பிளாக நான் டெய்லி பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் என் பாடி நினச்சேன் அப்படின்னு நினச்சாலோ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட், ஃபிசிக்கல் ஹெல்த்னா என்னென்னு பார்த்துடலாம். அது வந்து நம்ம உடம்பு சரியில்லாமல் நல்லா இருக்கிறது மட்டும் கிடையாது, நம்ம பாடி ஃபங்க்ஷன் ஆகணும் ப்ராப்பராக, அண்ட் ஆர்கன்ஸ் உள்ளே இருக்கிறது எல்லாமே வந்து கரெக்டாக வேலை செய்யணும். அப்போ தான் உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் உங்களால் டெய்லி டாஸ்க் வந்து கரெக்டாக பண்ண முடியணும், அதுக்கான எனர்ஜி இருக்கணும், அண்ட் இம்யூன் சிஸ்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு எதாவது நோய் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை ஃபைட் பண்ண முடியும். இதெல்லாமே வந்து ஒழுங்காக கரெக்டாக நம்ம ஃபிசிக்கல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் லாங் லைஃப் வாழலாம். ஸோ இதில் டைம் அண்ட் எஃபர்ட் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக இன்வேல்யூபிள்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பாடி தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அசெட். அண்ட் எப்பயுமே நான் ஒரு ஸ்டடி பற்றி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இதில் வந்து வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபிசிக்கல் ஹெல்த்தை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுனால க்ரானிக் டிசீசஸ் லைக் ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ் இதெல்லாம் வந்து 30 to 50% ரெடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் சாப்டருக்குள்ளே போகலாம், ஃபவுண்டேஷன் ஆஃப் குட் ஹெல்த். இதில் வந்து நம்ம பேலன்ஸ் டயட் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளுக்கு உடம்புக்கு தேவையான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இதில் என்னென்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸில் என்னென்ன கன்சிஸ்ட் ஆகிருக்குன்னா கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், இது 3 தான். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம பாடிக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கும். அதிகமாக கிடையாது, எடுத்துக்கிட்டால் நிறைய எனர்ஜி கிடைக்கும் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. அதிகமாக எடுத்திங்கன்னா உங்கள் உடம்புக்கு தான் கெடுதல். ப்ரோட்டீன்ஸ் இது வந்து நம்ம டிஷ்யூஸ் பில்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஏதாவது அடிப்பட்டா ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதுக்காக வந்து ப்ரோட்டீன்ஸ் ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபேட்ஸ் வந்து நம்ம ஹார்மோன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் செல் ஹெல்த் இதை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் எசென்ஷியல். செகண்ட், மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இதில் வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து என்ன பண்ணுன்னா நம்மளோட இம்யூனிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அண்ட் போன் ஹெல்த்தை ப்ரொமோட் பண்ணும் அண்ட் எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். மூவிங் டு டிப்ஸ் ஃபார் அ பேலன்ஸ் டயட். எப்படி உங்களோட டயட் வந்து பேலன்ஸாக வச்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸை வந்து நம்ம டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கிறது. லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் ஹோல் கிரெயின்ஸ், பல்சஸ் அண்ட் ஹெல்த்தி ஃபேட்ஸ், இது எல்லாத்தையும் வந்து உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. டெய்லி எல்லாமே சேர்த்து சாப்பிடுங்க, ஓகேவா? சாதம்னா காலையில், மத்தியானம், நைட்டு 3 வேளையும் சாதம் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. செகண்ட் போர்ஷன், நிறைய சாப்பிடாம கம்மியாக சாப்பிடுங்க, ஓகேவா? நிறைய சாப்பிட்றதுனால நிறைய எனர்ஜி அப்படிலாம் கிடையாது. இது வந்து உங்களோட நீங்கள் ஓவர் ஈட்டிங் பண்ணுறீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்கள் போர்ஷன் சைஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. லைக் ஜப்பான்லலாம் வந்து என்ன பண்ணுவாங்க, பவுல்ஸு கம்மியாக வச்சு அதில் சாப்பிடுவாங்க. ஸோ அது என்ன சொல்கிறது, நம்ம சின்ன பிளேட்டில் சாப்பிட்டோம்னாலே நம்ம மைண்ட் வந்து ஓகே கம்மியாக சாப்பிடணும் அப்படின்ற ஒரு தாட் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ப்ராசஸ்டு ஃபுட்ஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சுகரி ஃபுட்ஸு அண்ட் இந்த சிப்ஸு அந்த மாதிரி இருக்குது இல்லையா, அதெல்லாம் வெளியே சாப்பிட்றது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேகி அந்த மாதிரி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மூவிங் டு நெக்ஸ்ட் சாப்டர், சூஸிங் த ரைட் ஃபுட்ஸ். ஃபர்ஸ்ட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹோல் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ராசஸ் ஃபுட்ஸ்லலாம் வந்து ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணுறாங்க, அது உங்களுக்கே தெரியும். இதனால் வெயிட் கெயின் ஆகும் நிறைய, அண்ட் ஹார்ட் டிசீஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம சூப்பர் ஃபுட்ஸுன்னு ஒரு டைப் ஆஃப் இது இருக்குது, ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் நம்ம பாடிக்குன்னு சொல்கிறாங்க. சூப்பர் ஃபுட்ஸ்னால் என்னென்னா, லைக் எக்ஸாம்பிளுக்கு பெரிஸ், இதெல்லாம் வந்து ஹை ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி இதெல்லாம் எடுத்துக்கலாம். அண்ட் நட்ஸ் ஜூஸ் வந்து குடிக்கிறாங்க, அதெல்லாம் வந்து எந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும்னு தெரியல. அதில் நம்ம சுகர் வேறு ஆட் பண்ணிட்டோம்னா இன்னும் அதோட இது போயிடும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்நாக்ஸ் நம்ம சாப்பிட்ற மாதிரி டெய்லி வந்து நட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸ்நாக்ஸு, சிப்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக பாதாம், பிஸ்தா, வால்நட்ஸ் அந்த மாதிரி வந்து ஸ்நாக்ஸாக எடுத்துக்கோங்க நட்ஸை. அண்ட் லீஃபி வெஜிடபிள்ஸ், இது ஸ்பினாச், இதெல்லாமே வந்து அயன் கண்டென்ட் அண்ட் விட்டமின்ஸ்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. மீல் பிளானிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது மீல் பிளான் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸும் உங்கள் மீலில் வந்து அடங்கியிருக்கா அப்படின்னு என்ஷூர் பண்ணும். ஃபர்ஸ்ட் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் இந்த வீக்கில் வந்து நான் இதெல்லாம் தான் பண்ண போகிறேன். சண்டே வந்து நீங்கள் ஒரு டே வச்சுக்கோங்க. சண்டே அன்றைக்கி வந்துட்டு நீங்கள் இந்த வீக் ஃபுல்லாக என்னென்ன சாப்பிட்லாம்,
என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் முடிஞ்சா ப்ரிப்பேர் பண்ணி கூட வச்சுக்கோங்க, மீல் ப்ரிப்பரேஷன் முன்னாடியே பண்ணிக்கிற மாதிரி. அது மாதிரி என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைப்படும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். ஒரு வீக் டேஸில் நீங்கள் எங்கன்னா கிளம்பணும் அப்படின்ற டைமில். அண்ட் எல்லா ஃபுட் குரூப்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. லைக் கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், இது எல்லாமே இன்க்ளூட் பண்ணி உங்களோட மீலை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதில் வந்து ஜேர்னல் ஆஃப் நியூட்ரிஷன் அதில் வந்து ஒரு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டடி. அது என்னென்னா வந்து இந்த மாதிரி ஹோல் ஃபுட்ஸை நம்மளோட இதில் சாப்பாட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கும் போது இன்ஃப்ளமேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? ப்ராசஸ்டு ஃபுட் சாப்பிட்றவங்களை விட இந்த ஹோல் ஃபுட் சாப்பிட்றவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோல் ஃபுட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டிசீஸ் ஃப்ரீயாக எப்படி இருக்கிறது, இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஃப்ரூட்ஸில் இருக்குது, வெஜிடபிள்ஸில் இருக்குது. இதெல்லாமே நம்மளோட செல்ஸை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணாமல், லைக் செல்ஸை டேமேஜ் பண்ணுறதுலேருந்து பாதுகாக்கும். அண்ட் உங்களோட க்ரானிக் டிசீசஸ், ஏதாவது கேன்சர் அந்த மாதிரி விஷயங்களும் கம்மி பண்ணுவோம். omega-3 ஃபேட்டி ஆசிட்ஸ், லைக் ஹெல்த்தி ஃபேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் இது வந்து ஃபிஷ், அவகேடோஸ், நட்ஸ் அது எல்லாத்தையும் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைபர் கண்டென்ட், டாக்டர் பால் சொல்லுவார் இல்லையா, ஃபைபர் எடுத்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபைபர் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அண்ட் ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ், அது வந்து இட்லி, தோசையில் கூட கொஞ்சம் கம்மியாகிடுதுன்னு சொல்கிறாங்க ஹீட் ஆகிறதுனால ரொம்ப. ஸோ இட்லி, கர்ட் அந்த மாதிரி ஃபர்மெண்ட் ஆகுது இல்லையா, அந்த மாதிரி ஃபுட்ஸை வந்து நீங்கள் உங்கள் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இது ரொம்ப ரொம்ப ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். நம்ம டயட்டை பார்த்துக்கிற மாதிரி நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கண்டிப்பாக டெய்லி ஏதாவது ஒன்று பண்ணணும். நம்ம பாடியை மூவ் பண்ணணும், அப்படியே இருக்கக்கூடாது, லைக் ஒரே இடத்துல இருந்துடக்கூடாது. இதில் வந்து டிஃப்ரெண்ட் உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகுதோ, லைக் ஜிம் போகலாம், ஜிம் போனீங்களா அது ஓகே. அண்ட் கார்டியோ, இது வந்து என்னென்னா ரன்னிங்கு, ஸ்கிப்பிங்கு, அப்புறம் ஸ்விம்மிங், இல்லை வாக்கிங் கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் எக்ஸசைஸ் லைக் யோகா அந்த மாதிரி ஏதாவது கிளாஸஸ் போகிறீங்கனாலும் சூப்பர். இதில் வந்து பிரிட்டிஷ் ஜேர்னல் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசனில் ஒரு ஸ்டடியில் போட்டிருக்காங்க. அது என்னென்னா மாடரேட் எக்ஸசைஸ் நீங்கள் டெய்லி பண்ணும்போது உங்களோட மென்டல் ஹெல்த் ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அண்ட் ஃபைனல் சாப்டருக்கு வந்துட்டோம். எப்பயுமே நான் சொல்கிற மாதிரி ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ஸ் தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரொட்டீனை செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? உங்களோட கோல் என்ன? நான் வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், இல்லை வெயிட் கெயின் பண்ணணும், வெயிட் லாஸ் பண்ணணும், என்ன கோலோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ரொட்டீனை வந்து செட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஒர்க் அவுட்ஸ், டயட் அது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் ஸ்மாலாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைக் 10 to 15 minutes ஒர்க் அவுட் பண்ணுமா அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணி அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே 1 மணி நேரம்ட்டா உங்கள் மைண்ட் வந்து ஐயோ வேண்டாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் சாப்பிடும்போது டிவி பார்க்காம, ஃபோன் எதுவும் பார்க்காம மைண்ட்ஃபுல்லாக உங்களோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக சாப்பாட்டில் இருக்க மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக இருக்கும். உங்களுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் தெரியும். அண்ட் என்னமோ அது நல்ல ஃபீலாக இருந்துச்சு எனக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எதுக்குன்னா டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணுமா, அண்ட் நீங்கள் அதிகமாக சாப்பிடாம கம்மியாக சாப்பிட்றதுக்கு ஹெல்ப் பண்ணுமா. ஓகேவா? அண்ட் ஃபைனலாக நீங்கள் ஒரு ஃப்ரெண்டோ இல்லை ஃபேமிலி மெம்பர் யாரையாச்சும் வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்களும் வந்து இல்லை உங்களோட சேர்ந்து பண்ணும்போது நீங்கள் பண்ணுறீங்களான்னு அவங்க செக் பண்ணுவாங்க, அவங்க பண்ணுறீங்களான்னு நீங்கள் செக் பண்ணுவீங்க. லைக் அது ஒரு ட்ராக்ல போகும் இல்லையா? ஸோ அதனால் யாராச்சும் ஒருத்தர் உங்க கூட மோட்டிவேட் பண்ணுறதுக்கு இருந்துட்டாங்கன்னா நீங்கள் டெய்லி இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் உங்கள் டர்ன் தான். நீங்கள் தான் உங்களோட லைஃப்பில் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணணும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு பாசிட்டிவ் சேஞ்சஸ் தெரியும். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா இதில் ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணி. அண்ட் ஒரு வீடியோவுக்கும் நான் நிறைய ரிசர்ச் பண்ணி தான் வந்து நான் வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ மேக் ஷுர் நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேர்ள்ஸ் டாக்கு. ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? See you in another video. Bye.